தாவைக்கால பல பேர் இணைந்திருந்தாங்க சலீம். யாரெல்லாம் பார்க்கும்போது நடிகர் மன்சூர் அலிகான் ஆகட்டும், அப்புறம் அதிமுகலேருந்து சமீபத்தில் விலகி இருந்தார்ல இயக்குனர் ஆர்வி உதயகுமார், அவர் உட்பட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த பலர் தாவைக்காவில் தங்களை இணைத்து கொண்டாங்க. எங்கன்னா சென்னை தலைமை தாவைக்கா அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்கே பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை தாவைக்காவில் அவங்களாம் இணைத்து கொண்டாங்க சலீம். அந்த இணைப்பு காட்சிகளை நம்ம பார்த்துருவோமே. உனக்கு கட்ட வரனா இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கம்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழக கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை தாவேகாவோட இணைத்திருக்கிறார். அந்த கட்சியைச் சேர்ந்த சுமார் 3000 பேரோட தமிழக வெற்றி கழகத்தில் தன்னுடைய கட்சியும் இணைத்திருக்கிறார் சலீம். அந்த இணைப்பு காட்சிகளையும் நம்ம பார்த்துடலாம். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழகம் உட்பட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 5 மாநில அத்தனை பொறுப்பாளர்களும் சுமார் 3000 பேர் இன்று நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள். ஸோ இந்த விழாவில் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து வந்தவர்களை முதலமைச்சர் விஜய் அன்போடு பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு அவர் உறுதியளிச்சிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.